யூடியூப்ல உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா? வெறும் ஆட் மூலியமா தான் உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்கா? யூடியூப்ல நிறைய வகையில நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். நான் இன்னைக்கு பேச போறது இந்த ஆட் ப்ராடக்ட் அப்படின்றது இருக்கு. அதாவது டேக் ப்ராடக்ட், ஆட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஷாப்பிங் ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க யோசிக்கலாம், ஏன்பா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நீ என்ன புதுசா சொல்ல போற? அட போய் அதெல்லாம் 1008 வீடியோ பார்த்தாச்சு, அதெல்லாம் டேக் பண்ணா காசு வரும், எவனும் கிளிக் கூட பண்ண மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி வந்து நீங்க யோசிப்பீங்க. ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரைபரை நீங்க இதை மட்டும் பண்ண வச்சிருங்க, கண்டிப்பா உங்களுக்கு காசு வரும். கண்டிப்பா காசு வரும். அதை உங்க கிளிக் பண்ணி வாங்க வைங்கலாம் சொல்லல. நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்க பண்ண வச்சிருங்க. அப்படி பண்ண வச்சுட்டீங்கன்னா, நிஜமா சீரியஸா சொல்றேன், அவங்க உங்க பொருளை வாங்கலைனாலும் அவங்களுக்கு காசு வரும். உங்க பொருளை வாங்காட்டி உங்களுக்கு காசு வரும். குழப்பமா இருக்குல்ல? அதுதான் சொல்ல போறேன். 8 வருஷமாச்சு. ஆமால, நேத்து தானே ஒரு வீடியோ போட்டோம். வருஷம்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. நீ நேத்து வந்தாலும் இன்னைக்கு நீ பெரிய டானா கூட மாறலாம் யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நானும் சொல்றேன். ஸோ நம்ம யூடியூப் ரிலேட்டடா நிறைய ப்ராடக்ட் அப்படின்றது வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னது, மைக்கு மறந்துட்டேன், சாரி. கார் வச்சுட்டு இருக்கீங்கன்னா கார் டேஷ் கேம் இருக்கு. ஏன்னா கார்ல உட்காந்துட்டு இருக்கிறதுனால அதை தான் பார்க்க வந்தேன். அதுக்கு அடுத்தது ஒன் பிளஸோட வந்துட்டு நெக் பேண்ட் இருக்கு. 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டா செம்மையா இருக்கும். பைக்கில் போறவங்களுக்கு காற்று அடிச்சாலும் நாய்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரவே வராது. நான்லாம் வந்துட்டு வேலையில் இருக்கும்போது இருந்து அப்பையில இருந்தா பண்ணிட்டு இருந்தேன். காரு பைக்கு எது இருந்தாலும் இந்த ஏர் கம்ப்ரஸர் ரொம்ப முக்கியம். காசு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. இப்பயே கடனை உடனே வாங்குங்கன்னு சொல்லல, காசு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாமே பயனுள்ள ப்ராடக்ட் தான். நம்ம காருக்கும் சரி வீட்டுக்கும் சரி எப்பவுமே தேவையான ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம வாங்குவோம். இந்த தேவையில்லாத வந்து ஜிகு ஜிகுன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேவையான பொருட்கள் மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ என் கடமை கீழே லிங்க் இருக்குது, நான் சொல்லிட்டேன். இது வந்துட்டு ஜென்ரலாக நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள். நான் வச்சுட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சிலர் ப்ராடக்டை வாங்கி அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு வீடியோ போடுவாங்க. ஸோ இனி வந்துட்டு நம்ம சேனல்ல நான் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் அது எப்படி இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ அப்படின்றது போடலான் இருக்கேன். அது இனி வரும் காலங்களில் தொடர்ந்து பண்ண போறோம். ஏன்னா வந்துட்டு நான் அகோராவில் நான் நிறைய பிராண்ட் வாங்கியிருக்கேன். இந்த கார் இது இல்லாம இன்னும் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நான் ரிவ்யூ போடும்போது இதை வாங்குறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க. என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு வாங்குறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க. அப்போ அவங்களையும் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ என்னால் வந்துட்டு நார்மல் வீடியோ நான் பேச போகிறேன், என்னுடைய கண்டென்ட்ல நான் பேச போகிறேன் அப்படின்னாலும் என்னால் ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமா மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக அதை பாருங்க கைட்டிலாம் வீடியோ போட போகிறேன், பார்க்குறீங்களா அதை கழட்டி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா, ஸோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கியூரியாசிட்டி கொடுத்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கும் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இப்படி தான் எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆடுனா கம்பல்சரி யூடியூப் கொடுத்துரும். ஒரு ஆட் அப்படின்றது கொடுத்துரும். 8 நிமிஷத்துக்கு மேலே போடுறீங்கன்னா வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஆட் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துரும். ஒரு 3 ஆடு 2 ஆடு அப்படின்றத வச்சு விட்ரும். ஸோ அது உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான் அது ஆடு வைக்கும். இல்லைன்னா ஒரு ஆட்ல கூட முடிச்சு விட்றாங்க. அதனால ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளால ஆடில் ஒரு பக்கம் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி அஃபிலிட்டி ப்ரோக்ராம் மூலியமா நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியும். நான் அஃபிலிட்டி ப்ரோக்ராம் சொல்லிட்டு அமேசான்லேயே நான் பண்ணியிருக்கேன். நான் ஸோ அமேசானை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். நான் அதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி பேசுகிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு நிறைய விதத்தில் பணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எதனால சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியம். யாரும் சொல்லாத, ஒரு சில தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை இந்த செல்லோ சம்திங் ஏதாவது நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டை போய் டப்புக்குன்னு கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் வருது பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே தான் நீங்கள் பண்ணுறீங்க. இது யூடியூப் ஃபியூச்சர் தான், நான் பெருசாலாம் கிடையாது. யூடியூப்ல வந்துட்டு இந்த ப்ராடக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. அப்படி கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டை போய் பார்க்குறீங்க. ஸோ ரிவ்யூ பார்க்குறீங்க. ரிவ்யூ ஒன்றும் பிடிக்கல, சரி வேணா ஒரு வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி வெளில போயிடுறீங்க. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னா, ஒரு மணி நேரம் கழிச்சு எப்படியாவது அந்த ப்ராடக்ட் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்ததை நம்பியா வாங்கிட்டு அது ரிவ்யூ சரியில்லை, அதனால நம்ம போய் வேற ப்ராடக்ட் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தது மைக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஃபோன் தேடுறீங்க. இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபோனை தேடுறீங்க. ஆன்லைனில் ஃபோனை வந்துட்டு ஆர்டர் போடுறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஆர்டர் போட்டீங்க. நான் கொடுத்த ப்ராடக்ட்டை நீ வாங்கலை, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் வாங்கலை. ஆனால் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினதுக்கான கமிஷன் எனக்கு வரும். அதுதானே குழப்பமா இருக்கு. ஆமாங்க. ஏன்னா யூடியூப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு யூடியூப் மேனேஜர் வந்துட்டு தெரியும்.
அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இருந்தாங்க என்னுடைய விடி தமிழ் சேனலுக்கு. ஸோ என்னாச்சுன்னா, அந்த ஸ்ட்ரைக் வந்தது, இந்த சில பிரச்சனைகள் பஞ்சாயத்து வந்ததுனால, அதுக்கப்புறம் காணோம். எங்க போனாருன்னு தெரியல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம கூட கிளம்பி போயிட்டாரு அவரு. அதெல்லாம் சின்ன தப்பு. சின்ன தப்பு கூட வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்ல இருப்போம். அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே தள்ளி விட்டுருவோம். வெறும் 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கே எனக்கு யூடியூப்ல இருந்து வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு எனக்கு மேனேஜர் அப்படின்றது கொடுத்தாங்க. ஆனால் மேனேஜர் கொடுத்த நேரம் தான் மொத்தமாக அழிச்சு விட்டாங்க. சரி, ஓகே, அதை விட்டுருங்க, அது வேற விஷயம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி 24 ஹவர்ஸில் வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக இதே, அதாவது ஃப்ளிப்கார்ட்ல அமேசான் இந்த மாதிரி நீங்கள் ஷாப் பண்ணும் பொழுது எனக்கு வந்துட்டு அதன் மூலியமா ஒரு கமிஷன் அப்படின்றது கிடைச்சிடும். 24 ஹவர்ஸில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அது எல்லாமே எனக்கு வரும். எல்லாமேனா அதுக்கான கமிஷன் அப்படின்றது தான் வரும். அதில் மார்ஜின் வச்சு உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் கமிஷன் அப்படின்றது வந்துட்டு கொடுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சதுன்னா தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் பேசக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ரொம்ப மோட்டிவேஷனல் அப்படின்றது இருக்கும். சரி, ஓகேங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் அப்படின்றத செல் பண்ணுறோம். ஸோ இது மூலிமா நமக்கு நல்ல வருமானம், ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் ப்ராடக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியே சம்பாதிக்கிறாங்க. இன்னும் வந்துட்டு எதுக்கு இன்ஸ்டாகிராம் போய்கிட்டு, யூடியூப் எடுத்துக்கோங்க. ஷார்ட் வீடியோ போட்டு இன்னைக்கு பெரிய வீடு ஒருத்தர் வாங்கிட்டாரு. பெரிய பங்களா வாங்கி, பங்களாவில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில், லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது சொந்த கை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் ரன் பயங்கரமாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ யாருன்னு தெரியுதுங்களா? அமேசான் பாய்ன்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல, அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் வந்துட்டு முஸ்லீம். அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் அந்த இது வந்துட்டு பண்றாரு. அவர் அந்த மாதிரி வந்துட்டு வீடியோ போடுறாரு. எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குவாரு, அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ரிவ்யூ எடுப்பாரு, எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்பாரு, அவர் யூஸ் பண்ணி பார்ப்பாரு. ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கு அந்த ப்ராடக்ட், அந்த க்ரீம் எப்படி இருக்கு, அந்த வந்துட்டு சன்ஸ்கிரீம் எப்படி இருக்கு, அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி அதை ஷார்ட் வீடியோ தான் எடுப்பார், அதை போடுவார். மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். லைக்கே பார்த்தீங்கன்னா 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம்னு இருக்கும். ஏன் சில நேரங்களில் மில்லியன் கணக்கில் லைக் அப்படின்றதுல வரும். இதனால அவருக்கு எப்படிங்க காசு வரும்? ஷார்ட் வீடியோவில் ஒன்றுமே வராதுன்னு கேட்டிங்கன்னா, கொலாபரேஷன். ஸோ நீங்கள் போடுற ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களை தேடி பிராண்டு வருவாங்க. ஸோ இந்த பிராண்ட் கனெக்ஷன் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பிராண்டை பற்றி பேசலாம். நம்ம பிராண்டோட வந்துட்டு உங்களுக்கும் பிராண்டு உங்களை தேடி வரணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எனக்கு தேடி வந்தாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நீங்கள் என்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, வீடியோவில் அந்த ப்ராடக்டோட பேர் சொல்லிடுங்க, இல்லை அந்த ப்ராடக்ட் எடுத்து காமிச்சிடுங்க. இங்கே பாருங்க, நான் வாங்கினேன், உங்களுக்கு தேவை, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. இல்லை ரிவ்யூ ஸ்பெசிஃபிக்காக போறீங்கன்னா தாராளமாக அதை வந்து டேக் பண்ணுங்க. இப்போ வேற ஆட்டோ டேக் ஃபியூச்சர் அப்படின்றது வந்திருக்குது யூடியூப். நான் நேற்று தான் வந்துட்டு யூடியூப்பை பற்றி வந்துட்டு அந்த அல்கரிதம் நியூ ரூல்ஸ் எல்லாம் அப்டேட்டை பற்றி பேசியிருந்தேன். அப்போ ஆட்டோ டேக் அப்படின்றது வந்துருக்குது. வெளுத்து கட்டுது அது. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி நான் வேற வந்துட்டு தலைக்கு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி வந்துட்டு விறுவிறு இழுக்கிறாப்புல, தலைவலி வந்துடும் நினைக்கிறேன். நான் போய் குளிக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு. ஸோ நம்ம சேனலில் கூட இணைந்தே இருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி யூடியூப் தொடர்பானது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்